காஷ்மீரில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆறுகளில் ஆபத்தான அளவை தாண்டி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. பூஞ்ச் நகரில் உள்ள ஆறுகளில் தரைப்பாலத்தை கடந்து வெள்ளம் பாய்ந்தோடுவதால் ஆற்றை கடக்க முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கன்கன் நகரில் பல இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் சேதமாகின. இதனிடையே கிஸ்துவார் பகுதியில் வெள்ளப்பெருக்கால் மாயமானவர்களை தேடி வருவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் உமர் அப்துல்லாவிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். இதனிடையே பெருந்துயரம் ஏற்பட்டுள்ளதால் சுதந்திர தினத்தையொட்டி தனது வீட்டில் நடைபெற இருந்த தேநீர் விருந்தை ரத்து செய்வதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் புதிதாக ராக்கெட் படை உருவாக்கப்படும் என்று சுதந்திர தின விழாவில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு நடைபெற்றது. ராணுவ வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் ராணுவத்தை வலிமைப்படுத்த நவீன தொழில்நுட்பத்துடன் ஏவுகணைகள் அடங்கிய ராணுவ படை உருவாக்கப்படும் என அறிவித்தார். आर्मी रॉकेट फोर्स कमांड की तश्कील का ऐलान करता हूं. இதேபோன்று கராச்சி, லாகூர் உட்பட பல்வேறு நகரங்களிலும் பாகிஸ்தானின் சுதந்திர தின விழாவை வான வேடிக்கைகளுடன் பொதுமக்கள் கொண்டாடினர். பாகிஸ்தான் தனது வாயை அடக்குவது நல்லது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலடி கொடுத்துள்ளது. டெல்லியில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சந்தித்தபோது சிந்து நதி விவகாரத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர், முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ உள்ளிட்டோர் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் தொடர்ந்து பேசி வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ரன்தீர் ஜெய்ஸ்வால், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தலைமை பொறுப்பற்ற முறையில் போர்வெறி மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தங்களது தோல்விகளை மறைக்க இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கிளப்புவது பாகிஸ்தான் தலைமையின் யுக்தி என்ற அவர், எந்த ஒரு தவறான அடாவடி செயலும் வேதனையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இது அண்மையில் நிரூபிக்கப்பட்டது என்றும் எச்சரித்தார். எனவே பாகிஸ்தான் தனது வார்த்தையை கட்டுப்படுத்துவது நல்லது என்று ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த 24 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் விருதை உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 24 காவலர்கள் குடியரசுத் தலைவரின் இந்த விருதிற்கு தேர்வாகியுள்ளனர். ஏடிஜிபி பாலநாகதேவி, காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், ஐஜி லட்சுமி ஆகியோருக்கு சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல் கண்காணிப்பாளர்கள் ஜெயலட்சுமி, விமலா, துணை காவல் ஆணையர் சக்திவேல், துணை காவல் கண்காணிப்பாளர் துரைபாண்டியன் உள்ளிட்ட 21 காவலர்கள் குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க சேவைக்கான விருதை பெறுகின்றனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தேநீர் விருந்தளிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே பல்வேறு விவகாரங்களில் மோதல் போக்கு நீடிப்பதால் நிகழாண்டு தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வரும் 18, 19ஆம் தேதிகளில் நடைபெறும் அழகப்பா மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களில் தாம் பங்கேற்க போவதில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை வேண்டும் என்றே தாமதப்படுத்தும் நோக்கில் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாகவும் தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது.
சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு 12 இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த 922 பேர் விடுவிக்கப்பட்டனர். பணி நிரந்தரம் கோரியும் தனியார் மயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே 13 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மணப்பாக்கம், நங்கநல்லூர், கீழ்கட்டளை, சைதாப்பேட்டை, வேளச்சேரி, கிண்டி, திருவான்மியூர், ஈஞ்சம்பாக்கம் என 12 இடங்களில் உள்ள சமுதாய கூடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் போலீசார் விடுவித்தனர். இதற்கிடையே கைதானவர்களில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. போராட்டத்தின் போது மயக்கமடைந்த கொண்டித்தோப்பைச் சேர்ந்த கஸ்தூரி, மின்ட் பகுதியைச் சேர்ந்த ஷாலினி, பானு, பெரம்பூரைச் சேர்ந்த மங்கம்மா ஆகிய 4 பேரும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தவிர சிலர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வரவிருந்த செமிகண்டக்டர் ஆலையை மத்திய அரசு குஜராத்துக்கு மாற்றிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், நாட்டில் 4 செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்க மோடி அரசு பச்சை கொடி காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விரிவான செயல் திட்டத்திற்கு பிறகு ஒரு முன்னணி தனியார் நிறுவனம் தெலங்கானாவில் செமிகண்டக்டர் திட்டத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததாகவும், ஆனால் அது ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டால் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இதேபோல தெலங்கானாவில் இருந்து 2 செமிகண்டக்டர் திட்டங்கள் குஜராத்துக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாட்டுக்காக திட்டமிடப்பட்ட மற்றொரு தொழிற்சாலையை குஜராத்துக்கு மாற்ற ஒப்புக்கொண்ட பிறகே அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களுக்கு இடையிலான போட்டி இந்தியாவை வலிமையாக்கும் என பிரதமர் மோடி பேசுவதாக குறிப்பிட்டுள்ள ஜெய்ராம் ரமேஷ், ஆனால் அம்பையர் வெளிப்படையாக ஒரு தலைப்பட்சமாக இருந்தால் போட்டி கேலி கூத்தாகவே மாறிவிடும் என்று விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் வரைவு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பெயர்களை நீக்கப்பட்டதற்கான காரணங்களுடன் இணையதளத்தில் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் வரைவு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட சுமார் 65 லட்சம் பேரின் பெயர்களையும் நீக்கப்பட்டதற்கான காரணங்களையும் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். நீக்கப்பட்ட சுமார் 65 லட்சம் பேரின் விவரங்களை நாளேடுகள், தொலைக்காட்சிகள், வானொலி, சமூக வலைதளங்கள், வாக்குச்சாவடிகள் ஆகியவற்றில் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வாறு நீக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் ஆதார் எண்ணுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டெல்லி சாஹித் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வெள்ள நீர் தேங்கி மக்களை பெரும் அவதிக்குள்ளாக்கியுள்ளது. தலைநகர் டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளன. பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் சிக்கியுள்ளது. மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவில் ரோஸ்டோவ் ஆன் டான் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது உக்ரைனின் ட்ரோன் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் 13 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் 2 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் ரோஸ்டோவ் ஆன் டான் நகர ஆளுநர் யூரி ஸ்லைசர் தெரிவித்துள்ளார்.